புதுக்கோட்டையில் நடைபெறும் நயினார் நாகேந்திரனின் சுற்றுப்பயண நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டுள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், விவரங்கள் பதிவு செய்யலாம். தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்போது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழகத்தின் பிரச்சார பயண நிறைவு விழாவில் தற்போது பங்கேற்றிருக்கிறார். திருச்சியிலிருந்து புறப்பட்ட அவர் தற்போது விழா மேடைக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பங்கேற்ற இந்த பிரச்சார கூட்டமானது 30 தொகுதிகளுக்கு மேல் நிறைவு பெற்றிருக்கிறது. இதனுடைய நிறைவு விழாவில் தான் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இன்று இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை 8:30 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய மாநில முக்கியஸ்தர்களுடைய கூட்டத்திலும் அவர் பங்கேற்க இருக்கிறார். நாளை காலை ஸ்ரீரங்கம் கோவிலில் வழிபாடு செய்யக்கூடிய அவர் நாளை மதியம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பொங்கல் விழாவிலும் பங்கேற்க இருக்கிறார். அமித்ஷாவினுடைய வருகை இந்த ஆண்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் நடைபெறக்கூடிய ஆண்டு என்பதனால் அமித்ஷாவினுடைய வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர் மேடையில் என்ன பேச இருக்கிறார் என்பதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரகுவரன், தொடர்ந்து பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமும் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலையில இந்த கூட்டத்துல கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள், எத்தனை தொகுதிகள் பங்கீடு என்பது பேச்சுவார்த்தைகளா நடைபெறும் எதிர்பார்க்கலாமா? அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு முறையும் தமிழகம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பது வழக்கம். இதற்கு முன்பாக மதுரையில் நடந்த கூட்டமாக இருக்கட்டும், கோயம்புத்தூரில் நடந்த கூட்டமாக இருக்கட்டும், அதில் பாத்தீங்கன்னா முழுக்க பாஜகவினுடைய கூட்டமாகவே இருந்தது. ஆனால் தற்போதும் பாத்தீங்கன்னா இது பாஜகவினுடைய முக்கியஸ்தர்கள் கூட்டமாக இருந்தாலும் நாளை அவர் அதிமுக நிர்வாகிகள் அவர்களை வரவேற்றார்கள். அமித்ஷா அவர்கள் எலியப்பேட்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவர்களை வரவேற்றாங்க. ஆனா நாளை அவர் நிறைய நேரம் இங்க தமிழகத்தில் இருக்கார். குறிப்பா பாத்தீங்கன்னா 10 மணிக்கு தான் அவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். காலையிலிருந்து எதுவும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பான நேரங்கள்லாம் ஒதுக்கப்படவில்லை. அதன் பிறகு 1 மணிக்கு தான் அவர் பொங்கல் பண்டிகையில பங்கேற்க இருக்கிறார். 1 மணி நேரம் பொங்கல் விழாவிற்காக அவரது நேரமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உள்துறை அமைச்சர் தமிழகத்தினுடைய முக்கிய நிகழ்வான பொங்கல் நிகழ்வில் அவர் பங்கேற்பதும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது தேர்தல் காலத்தில். அதனால நாளை அவர் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.